ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நாம் கோல் சமையல் சேனலில் வல்லாரை கீரை பொரியல் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள. நீட்டமான இலைகளுடைய வல்லாரை கீரை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வல்லாரை கீரை கொடி வல்லாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரை தான் எங்கள் ஊரில் அதிகமாக கிடைக்குங்க. இந்த கீரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கட்டு வல்லாரை கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தை சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டுக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா இலைகள் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கனால நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வதங்கினோடனே நாம் கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நாம் உப்பு சேர்த்துக்கணும். இப்போவே உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் சரியான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கீரைக்கு தண்ணி ஊற்ற வேணாம். இந்த கீரைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீரையிலே தண்ணி இருக்குது. அதுலேயே இந்த கீரை நல்லா வெந்துடும். அதனால் கீரைக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கீரையை அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். இந்த கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கீரையை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். எப்போதுமே கீரைக்கு முதவே நம்ம உப்பு நிறையா சேர்த்துடக்கூடாது. திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் நம்ம உப்பு சரியான அளவு சேர்த்துக்கணும். இல்லைன்னா கீரைலாம் உப்பு கச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா கரைஞ்சிடும். இப்போ கீரைலாம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா சில சமயம் கரையாமல் அப்படியே நின்றுடும். அதனால தான் நான் தூளுப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வெந்துருச்சு. நாம் துருவி வச்சு தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த கீரையை நாம் சுடு சாதத்தோடு சேர்த்து பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வல்லாரைக்கீரை ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.